எந்த ஆண்டு நடந்தது? தினமும் நடக்குதுங்க ரோட்ல. என்ன சொல்ற உண்மை புரியல. என்னங்க பாணினா என்ன? இங்க வா. பாணினா தண்ணி, போர்னா சண்டை, தண்ணி சண்டை டெய்லி நடக்குது எல்லா இடத்துலயும். உயிரெழுத்துக்கள் எத்தனை மாத்திரை சொல்லு? நீ பெத்த மாத்திரை. டேய் ஏமாத்திரடா நீ. ஏமாத்திர ஓ மாத்திரை அப்படிலாம் கிடையாது. மந்திரி யார் மனையுடன் வெளியே போனார்? அது சொல்லும் போது விக்கல் வந்துருச்சுடா. அதை போய் தப்பா புரிஞ்சுக்கிட்ட. பக்கத்துல படிக்கிற பையன் பேர் சாதிக்க. அவனை சாதிக்க விரும்புறேன் சொல்லியிருக்கான். நம்பிக்கிட்டு நடக்காரு. நம்ம ஊர்ல இப்படி ஆசிரியர்கள் இல்லை, இப்படி மாணாக்கர்களும் இல்லை. சேட்டை இல்லாத மாணாக்கர்கள் இருந்தாங்கன்னா அது வகுப்பறை அல்ல. ஐயா சாலமன் பாப்பையா பட்டிமன்றத்தை பார்த்து மகிழ்ந்திடுவே. 300 ரூபாய் டிக்கெட் 600 ரூபாய்க்கு செம்மொழி மாநாட்டில் தோசை, பிரியாணி, அது மாத்திரமா தயிர் சாதம் 20 ரூபாய்க்கு தருகின்றார்கள். எம்ஆர் ராதாலாம் அப்படியே அப்படியே ஐயா இருக்கையில் அமருங்கள்னாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், இருக்கையில் தான் அமர முடியும், இல்லாவிட்டால் அமரராகி விடுவேன்னாராம். இந்த தலைவனின் தலைவி ஐஸ்வர்யா அவர்களே, உங்க அவ்வளவு பெரிய தலைவி இருக்காங்களா? உங்களுக்கெல்லாம் டாக்டர் பட்டம் கொடுக்கறத விட வக்கீல் பட்டம் கொடுத்தீங்கன்னா எங்க மேல இருக்கிற ஏகப்பட்ட கேஸ்ல இருந்து நாங்க எஸ்கேப் ஆயிடுவோம்ல. அருண், ஐயா என்ன வகுப்பு படிக்கிற? செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஐயா. 2ஆம் வகுப்புல நீ நிற்கிற இடத்துல கூட நான் நிக்கலையே ஐயா. இன்று நம்ம நிகழ்ச்சிக்கு மீண்டும் மீண்டும் பழக வந்திருக்கின்ற அற்புதமான பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களையும் வாங்க பழகலான்னு அழைச்சு இவர்கள் வந்ததினால் இந்த வாரம் மட்டுமில்ல, இனி அசத்த போவது யாரு வருகிற எல்லா வாரமுமே இனிய வாரம் தான் சொல்லி நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் ஐயா. வாங்க கோவை அசோக் செல்லக்கண்ணு அபூர்வ சகோதரர். இன்னைக்கு என்ன செஞ்சு அர்த்த முடியும்? ஒரு சில ஸ்கூல்ல இன்னைக்கும் வாத்தியார்கள் படுற பாடு மாணவர்கள்கிட்ட சொல்லி மாள முடியாது. அதுவும் அந்த காலம் மாதிரி இப்போ இல்லை. இப்போ காலம் மாறி போச்சு. வாத்தியார் வாங்க போய் அதை எதிர்த்து மாணவன் நிற்கிற அளவுக்கு வந்துருச்சு. அதை வச்சு தான் சார் நகைச்சுவை ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்கோம். கிரேட், அசத்திருங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஆஹா, இன்னும் ஸ்கூலுக்கு ஒரு வயலையும் காணோம். என்னடா இது? இன்னும் ஸ்டூடெண்ட்டை காணோம். என்ன இது ஸ்கூல நினைக்கிறாங்களா என்ன நினைக்கிறாங்க? ஆஹா, எவனையுமே காணமே. காதல் வந்தாலே இரண்டும் தன்னாலே காத்தா சுத்துதே. கால எடுத்து விடுங்க சார். வாத்தியார் தில்லா வேலையா? ஏண்டா டேய், என்னமோ சந்தைக்கு வர மாதிரி வர்ற ஸ்கூலுக்கு ஏன்டா ராஸ்கல் வாத்தியார் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? ஸ்கூலுக்கு வர டைம் பாரு, இதுல பின்னிக்குது. காதல் வந்தாலே கால் வந்து தன்னால பாட்டு பாரு. ஸ்கூலுக்கு வர பையன் என்ன பாட்டு பாரு, அப்புறம் பின்னாம என்ன செய்யும்? எனக்கு பார்த்து ஆகணும். நிறைய வேலைக்கா டைம் ஆகுது, வெளியில போட்டு இருக்கு. சரி, இப்போ சரி, போன வாரம் எடுத்த ஒரு பாடத்துல இருந்து கேள்வி கேட்கிறேன். கரெக்டா பதில் சொல்லணும். வரலாறு கேள்வி. பானிபட் போர். பானிபட் போர் எந்த ஆண்டு நடந்தது? தினமும் நடக்குதுங்க ரோட்ல. என்ன சொல்ற உண்மை புரியல. என்னங்க பாணினா என்ன? இங்க வா. பானினா தண்ணி, போர்னா சண்டை, தண்ணி சண்டை டெய்லி நடக்குது எல்லா இடத்துலயும். ஒரு புது விளக்கத்தையே கொடுத்துட்டியாடா. வாத்தியாருக்கு கூட தெரியலையடா ராஸ்கல். டேய், உனக்கு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் பார்த்தா அது நேத்து எடுத்த பாடத்துல இருந்து கேட்கிற அறிவியல் பாடம். ஆட்டோ பஸ் அப்படின்னா என்ன? எனக்கு தெரிஞ்சது ஆம்னி பஸ், சிட்டி பஸ். புது விளக்கம் கொடுக்கிறானுங்களே இவனுக்கெல்லாம் பாட்டை. இன்னொரு கேள்வி கேட்கிறேன், அதுக்காக பதில் சொல்லு கரெக்டா. தமிழ் இலக்கியத்திலிருந்து கேட்கிறேன். அற்புதமான கேள்வி. உயிரெழுத்துக்கள் எத்தனை மாத்திரை சொல்லு? நீ பெத்த மாத்திரை. டேய் ஏமாத்திரடா நீ. ஏமாத்திர ஓ மாத்திரை அப்படிலாம் கிடையாது. பெத்த மாத்திரை சரியா வரும். டேய் இது மாத்திர வேற மாத்திரடா. உர்ரா. டேய் நான் சொல்லு. இப்போ வந்து உங்க ரவுண்ட். இல்ல கேட்டது பதில் சொன்னேன்ல. ஆமா, நீங்க வாத்தியார் தானே? ஆமா வாத்தியார் இப்ப தான். நான் கேட்கிற கேள்விக்கு சரியா பதில் சொல்லிட்டீங்களா? சரி, நீங்க வாத்தியார் நான் ஒத்துக்கிறேன். ஆமா, ஆஹா, பசங்க கேட்கட்டுமா? வாத்தியாரான்னு செக் பண்றதுக்கு எங்கிட்டயே கேள்வி கேட்கறான். கேள்றா கேட்கட்டுமா? நல்லா கேட்டு. விவசாயம் பண்றது சரியா தவறா? விவசாயம் பண்றது சரியா தவறா? முட்டா பையன்.
என்ன கேள்வி கேட்கிற? விவசாயம் தானா நம்ம நாட்டோட முதுகெலும்பு. விவசாயம் பண்றது தப்பே இல்ல. நல்லதுன்றீங்க. ஆமா. அப்ப பொண்ணுகிட்ட கடலை போட்டா மட்டும் ஏன் திட்டுறீங்க? அட ராஸ்கல் டேய், கடலுக்கு இப்படி ஒரு அர்த்தமாடா? மண்ணுல போற விவசாயத்தை சொன்னா பொண்ணுங்கிட்ட போய் போற கடலையே விவசாயங்கிறீங்களா? அது விவசாயங்களா? வெறும் சாயம். அதை நம்பிட்டு இருக்கீங்களா? சரி விடுங்க. இன்னொரு கேள்வி. முதல்ல எடுத்தீங்கல்ல அந்த பாடத்துல ஒரு கேள்வி. மந்திரி யார் மனைவியுடன் வெளியே போனார்? அது சொல்லும் போது விக்கல் வந்துருச்சுடா. அதை போய் தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அது சரியா வரணும்ல சார். இப்ப நான் வீட்டுல சொன்னா வைறாங்க. இது எல்லாமான வீட்டுல சொல்லுவாங்க. ராஜ்யாருக்கு விக்கல் வந்தா சிக்கலா போகுது போல இருக்கு. டேய், ஏன்டா இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிற? நான் கிளப்புறேன்டா. விடுங்க, நேராச்சு. நல்லா டியூஷன் எடுத்தல, பணம் கொடுங்க செலவு. டேய், நான் ராஜ்யாரா, நான் தான் உனக்கு பாடம் சொல்லி தந்தேன். உங்கள்கிட்ட என்ன கேட்கறது? தள்ளுங்க. டேய், நீங்களாம் ஒரு பையனா? நம்ம ஒரே ஸ்கூல்ல படிக்கிற உங்க ஃப்ரெண்டு ஜோதி, அந்த பொண்ணு எவ்வளவு தங்கமா படிக்குது. அது எப்பவுமே என்னை பார்க்கும்போது சாதிக்க விரும்புறேன்னு சொல்லுது. அதை பார்த்தாவது நீ திருந்தலாம்லடா. என்னடா சிரிக்கிற? உங்களை நினைச்சா பாவா இருக்கு. ஏன்டா? சார் விஷயம் அது இல்ல. என்ன சொல்லுது? பக்கத்துல படிக்கிற பையன் பேர் சாதிக்க. அவனை சாதிக்க விரும்புறேன் சொல்லி தெரியாம நம்பிக்கிட்டு நடக்காரு. டேய், எதை கேட்டாலும் குண்டக்க மண்டக்க பேசுற. இதுக்கு மேல மரியாதை கிடைக்காது. நீ மாணவன்கிறனால பேசாம விடுற. வாத்தியார்கிட்ட பேசுற பேச்சாடா இது? பெருசு விடு பெருசு. டேய், வாத்தியார பெருசுங்கிற என்னடா நினைச்சுட்டு பேசுற? சரி விடு அசோக். ஐயோ, இதுக்கு முதல்ல சொன்னதே பரவாயில்ல போல் இருக்கு. இப்படி சொன்னாலும் வைங்க. டேய், என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? கை எடுங்க. ஏன்டா? கை எடுங்க. இந்த அடிக்கிறது, விரட்டுறது, திட்டுறது இதெல்லாம் வந்து இனிமே வேணாம். சரி, என்ன? ஏன்னா நான் பெட்டா படிச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் எவ்வளவு கேட்டீங்க? எல்கேஜில 50,000 கேட்டீங்க. சரி. யூகேஜில 1 லட்ச ரூபா ஆக்குறீங்க. சரி. ஒன்னாப்ல 2 லட்ச ரூபா ஆக்குறீங்க. ஆமா. சொல்லிக்கிட்டே போலாம். இது வரைக்கும் 10 லட்ச ரூபா செலவு பண்ணுங்க. சரி. அது கஷ்டப்பட்டு செலவு பண்ணி பணம் கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. சரி. அப்ப உங்களை திருப்பி அதட்டுறது கூட எனக்கு உரிமை இல்லையா? ஆஹா, கடைசியில் டேய், ஒண்ணே ஒண்ணு சொல்றேன்டா. நீ எப்படி சந்தியோ சரி, நான் 5 லட்ச ரூபா கொடுத்துதான்டா வாத்தியார் வேலைக்கே வந்தேன். நீங்க எதுக்கு 5 லட்சம் கொடுத்தீங்க? ஏன்னா நான் படிச்சதே 8ஆம் வகுப்பு தான்டா. 8ஆம் வகுப்பு தான். பாவமே, போலி டாக்டர் மாதிரி போலி வாத்தியார். ஆமாண்டா. டேய், நல்ல வேலை ஞாபகப்படுத்தணும்டா. நான் உங்ககிட்ட இருந்து ஒரு பாடம் கத்துக்கிட்டேன். இனிமேல் இப்படி எல்லாம் நான் பாடம் எடுத்து பசங்களை கெடுக்க விரும்பல. நான் நல்லா படிச்சு நல்லா வாத்தியாரா வர்றேன். நீ வேற ஸ்கூல்ல போ. இன்னில இருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். போலாம். என்னைக்குமே நண்பராவே இருப்போம். வாங்க பழகலாம் வாங்க. அதே மாதிரி நீங்க ஆசிரியராக இருந்திருக்கீங்க. அப்போ உங்களுக்கும் மாணவர்களுக்கும் நடுவில் அவங்க சேட்டை பண்ணுவாங்களா? நீங்க கண்டிப்பீங்களா? இல்லாட்டி எப்படி இருக்கும் உங்க 2 பேர் உறவு? சேட்டை இல்லாத மாணாக்கர்கள் இருந்தாங்கன்னா அது வகுப்பறை அல்ல. எப்போதாவது 1-2 பிள்ளைங்கள் இருக்கத்தான் இருக்கு. அதி புத்திசாலிகள் இருப்பாங்க பாருங்க, அவங்க எப்பவும் கொஞ்சம் அப்படி 1-2 பேர் வருவாங்க. நான் நல்ல ஆசிரியனாக இருந்தேன் அப்படின்னு சொன்னால் பாடம் நடத்த ஆரம்பித்த பிற்பாடு அவங்கள கட்டி போட்டுருங்க. இவங்க ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும்னு காட்ட வேண்டும்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. அதனால் நம்ம ஊரில் இப்படி ஆசிரியர்கள் இல்லை, இப்படி ஆசிரியர்களும் இல்லை, இப்படி மாணாக்கர்களும் இல்லை. எங்கேயாவது ஒரு கற்பனை பண்ணி பார்க்குறாங்க இப்படி இருந்தால் அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டு அதற்குள்ளே சில விளையாட்டுக்களை எல்லாம் அவங்க வார்த்தை ஜாதங்களை போட்டு விளையாடிட்டு நல்ல ஆசிரியனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சில நேரம் மாணாக்கர்களே ஆசிரியருக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அந்த சாதிக்க விரும்புகிற விவகாரம் அதில் இவர் சொல்லிக் கொடுக்குறாரு, அதையும் அவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. எல்லாவற்றுக்கும் மேலே நல்ல தமிழில் படிங்க, தமிழ் பயிற்சி மொழியை படிங்க என்று அவர் சொன்னது இருக்கு இல்லையா? அதெல்லாம் ஒரு நல்ல ஆசிரியர் எப்படி இருப்பார் அப்படின்றத எடுத்து காட்டுறதுக்கு அவர் ஒரு தரமான ஆசிரியராகவே அவர் நடந்திருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். நன்றி. அன்பார்ந்த நெஞ்சங்களே, நண்பர்களே, எனது கட்சியின் வலது இடது கையுமான மதிப்புக்குரிய மதன்பாப் மற்றும் பாஸ்கி ஐயா அவர்களே, இந்த தலைவனின் தலைவி ஐஸ்வர்யா அவர்களே. உங்க அவ்வளவு பெரிய தலைவி இருக்காங்களா?
புதிதாய் சேர வந்துள்ள மதிப்புக்குரிய சாலமன் பாப்பையா ஐயா அவர்களே மற்றும் என் உயிரிலும் மேலான ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா வணக்கம். உங்களை மாதிரியே எனக்கு ஒரு சின்ன பையனை தெரியும். அவர் பேர் தருண்னு பேர். அவரும் நீங்களும் ஒரே மாதிரி இருக்கீங்க. ஆமாம். உங்களுக்கு வந்து தருண் தெரியுமா? அவன் தான் அங்கிள் இந்த கெட்டப்புக்குள்ளேயே இருக்கான். ஆனால் நீங்கள் ஒரு பெரிய தசாவதார கமல் லெவலில் இருக்கீங்க. காரணம் உங்கள் ராகத்தை கரெக்டாக கட் ஷாட் பண்ணி இந்த அரசியல்வாதிக்கு கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்களே. தேங்க்யூ அங்கிள். நீங்கள் என்ன செஞ்சு ஆசை போகிறீங்க நான் கேட்கவே இல்லை. அசத்துங்க. ஓகே அங்கிள். நான் எப்படி தெரியுமா அரசியல்வாதி ஆனேன்? நான் படித்த ஸ்கூல்லே எங்கள் மிஸ்ஸு கேட்டாங்க, டேய் தருண் 5ல் 8 எப்படா போவோம்? மிஸ் போகலனா போக சொல்லி போராடுவேன் மிஸ். அப்படி பேசியே நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேன். ஒரு நாள் என் தொண்டர்கள் என்ன பண்ணானுங்கன்னு தெரியுமா? என் கையை உடைச்சி மாவு கட்டு போட்டு விட்டானுங்க. ஏன்டா இது மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு கேட்டா, தலைவரே நாங்கள் தானே தலைவரே சொன்னோம் உங்கள் கையை வலுப்படுத்துவோம், எப்படி வலுப்படுத்திக்கோங்க அப்படின்றானுங்க. உங்களுக்கெல்லாம் டாக்டர் பட்டம் கொடுக்கறத விட வக்கீல் பட்டம் கொடுத்தீங்கன்னா எங்கள் மேலே இருக்கிற ஏகப்பட்ட கேஸ்லேருந்து நாங்கள் எஸ்கேப் ஆயிடுவோம்ல. நான் 5 வருஷத்துக்கு அப்புறமா தான் ஏன் தொகுதிக்கே போவேன். அது கூட என்ன ஓட்டு கேட்க தான் போவேன். அப்போ தான் புது முகம்னு நினச்சி மக்கள் மறுபடியும் எனக்கே ஓட்டு போட்டுருவாங்களே. எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது, உங்கள் வலது கையை வெட்டிடுவோன்னு. நான் அப்போ கொஞ்சம் கூட பயப்பில்லை. என்ன தலைவரே உங்கள் வலது கையை வெட்டிடுவான்றாங்க, நீங்கள் பயப்படவே மாட்டீங்க. நான் ஏன் பயப்படணும்? இல்லை நான் கேட்குறேன், நான் ஏன் பயப்படணும்? ஏன் வலது கையே இவங்க தானே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அதே மாதிரி தலைவரை ரொம்ப அதிகமாக போச்சு. ஒரு இடத்துல சொன்னேன், எங்கள் தலைவர் வந்து கால்வாய் திறந்து பேச போகிறாருன்னு. ஏன் முழுவாயை திறந்தே பேசிட்டு வேண்டாம். ஜோராக இருந்தது தருண், ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ அங்கிள். சூப்பர். எங்கள் ஓட்டு உங்களுக்கு. தேங்க்யூ அங்கிள். எங்கள் தருணோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? சின்ன குழந்தை அரசியலை பற்றி அவருக்கு எப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த காட்சியை பார்த்த பிறகு அரசியல்வாதிகள் என்று சொன்னால் நம்ம மக்களுக்கு எங்கோ இடிக்குது. அதனால் இப்போ என்ன சொல்கிறார் அவர், எங்களுக்கு டாக்டர் வேண்டாம் வக்கீலாக கொடுத்துருங்க, நாங்கள் அங்கங்கே இருக்கிற கேஸை ரெடி பண்ணிப்போம். ஆமாம், அது சொல்லும்போது அவர் காலில் அப்படி தூக்கி காட்டினார் பாருங்க. நீங்கள் பேசுனது உங்களுக்கு சொல்லி கொடுத்ததை நல்லா சொல்லிட்டீங்க, ரொம்ப நல்லா சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஐயா. எல்லா திரைப்படங்கள்லையும் இப்படி தான் இருக்கு, அதைத்தான் நீங்கள் வாங்கி பேசுனீங்க. அருண் என்ன ஐயா? என்ன வகுப்பு படிக்கிற? செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஐயா. 2ஆம் வகுப்புல நீ நிற்கிற இடத்துல கூட நான் நிற்கலையே ஐயா. நீ இவ்வளோ பேரை பார்த்து பேசுகிற ஐயா, இந்த தைரியம் எனக்கு வந்ததில்லை. நான் நிற்காத இடத்துல இப்போ இந்த பிள்ளை நின்று இப்போ இப்படி பேசுனா என்னிலும் மேலாக இவர்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுனால எனக்கு மகிழ்ச்சி. அதனால் உனக்கு என்னுடைய ஆசிகள், வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. இது சொந்த ஆடை தானே, யாரும் தந்த ஆடையா? ஏன்னா அந்த குனிகிறத யோசித்து குனிகிறத பார்த்தா கிழிஞ்சிருமோ. இல்ல அது பேண்ட் கிழியறதுக்கு பயப்படுறாரான்னு எனக்கு தெரியல. அதுக்கு தானே நான் யோசிக்கிறேன். அவர் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்ச உடனே சொல்ல போறீங்க கிழிச்சிட்டீங்க. தொடங்க தம்பி. நன்றிங்க ஐயா. சார் நிகழ்ச்சிக்கு போலாமா சார்? இன்னைக்கு என்ன செஞ்சு ஆசை போறீங்க? மறைந்த நடிகர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாம் வந்து உலக தமிழ் செம்மொழி மாநாட்டுக்காக
சென்னைக்கு போகலான்னு வந்து ஃப்ளைட்டில் பஸ்ஸில் ட்ரெயினில் எல்லாருமே டிக்கெட் போட்டிருக்காங்க. ஒரு சில நடிகர்கள் வந்து அந்த ட்ரெயினை ஃப்ளைட்டை பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறாங்க. அவங்க வந்து அங்கே போய் அந்த உலக செம்மொழி மாநாட்டை வந்து பார்க்க முடியலையேன்னு நகைச்சுவையாக புலம்பி இருந்தாங்கன்னா எப்படி இருக்குங்கிறது தான் சார். வெல்டன் வெல்டன். தேங்க்யூ சார். உடனே அது முதலாவதாக பழம்பெரும் நடிகர் வில்லன் நடிகர் S.A. அசோகன் அவர்கள் வந்து புலம்பி இருந்தாருன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதோ. இன்னி வண்டி வரலையான்னு நினைச்ச, வண்டி என்ன விட்டு தவழ்ந்து போயிருச்சே, எப்படி போவேன் எதுல போவேன்னு தவிச்சுக்கிட்டு இருக்க. செம்மொழி மாநாட்டுக்கு நான் கலந்துக்கணும் கலந்தே ஆகணும். ஆமா, உங்களுக்கெல்லாம் டிக்கெட் இருக்கு, எனக்கு டிக்கெட் இருந்துச்சு. அவளா சீக்கிரத்துல எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. போவே கலந்துக்குவே. ஐயா சாலமன் பாப்பையா பட்டிமன்றத்தை பார்த்து மகிழ்ந்திடுவே. பழம்பெரும் நடிகர் நடிகவேல் M.R. ராதா வந்து பங்கு பெறுறார். என்னுடைய பரிவான நன்றிகள். செம்மொழி மாநாட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணி தரணும் சொல்லிட்டு ஒரு படுபாவி பையன் என்னை ஏமாத்திட்டான். எப்படி போறது, எதில் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு. ஆமா, எப்படியாச்சு ஒரு பஸ் கிஸ் புடிச்சு போலான்னு பார்த்தா உலக தமிழ் செம்மொழி மாநாடுங்கிறனால 300 ரூபாய் டிக்கெட் 600 ரூபாய்க்கு. எப்படி போறது? அதனால நண்பர்களே, என்னை போல அந்த உலக தமிழ் செம்மொழி மாநாடை தவறவிட்ட அன்பர்களே, உங்களுக்கு எல்லாம் ஒன்றை சொல்கின்றேன். நம்ம சன் தொலைக்காட்சி எப்பவாவது மறு ஒளிபரப்பு செய்வார்கள். காண தவற விடாதீர்கள், காண தவற விட்டு விடாதீர்கள். கலை கலை தமிழ் வளர்த்த கலை, தமிழ் வளர்த்த. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக பழம்பெரும் நடிகர் T.R. மகாலிங்கம் ஐயா அவர்கள். என்ன நியாயம்? பாண்டிய நாட்டில் பிறந்த எனக்கு பேருந்தில் இடமில்லையா? சற்று சிந்தித்து பாருங்கள். வெற்றி ஒருவனுக்கா மதுரை தமிழனுக்கா என்று பாடியவன் நான். எனக்கு பேருந்தில் இடமில்லையா? சண்டாளா சண்டாள பாவிகளா, சற்று சிந்தித்து பாருங்கள். இட்லி செம்மொழி மாநாட்டில் தோசை பிரியாணி, அது மாத்திரமா தயிர் சாதம் 20 ரூபாய்க்கு தருகின்றார்கள். என்னால் அங்கு செல்லாமல் இருக்க முடியாது. இசை தமிழ் நீ செய்த அருள் சாதனை, நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை. நான் நடந்தே சென்று விடுகின்றேன் கோவை மாவட்டத்திற்கு. இறைவா, தட்டுங்கள் உங்கள் கைகளை. நடக்கட்டும். நன்றி. அடுத்ததாக இதோ இளைய திலகம் பிரபு அவர்கள். ஹலோ, நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாத்துக்குமே டிக்கெட் கொடுத்துருக்கீங்க. சோ எனக்கு மாத்திரம் டிக்கெட்டே தர மாட்டேங்கிறீங்க. என்ன சார் தெரிஞ்சுக்கலாம்ல? என்ன சார் கொடுமையா இருக்கு? ஏன் சார் உலகத்திலேயே முதல் முறையாக தமிழ் செம்மொழி மாநாடு நடக்குது. அந்த தமிழ் செம்மொழி மாநாட்டுக்காக நான் கண்டிப்பா போகணும். தயவு செஞ்சு எனக்கு ஒரு டிக்கெட்டை கொடுங்க சார். நீங்க கொடுத்தே ஆகணும். அப்படி நீங்க டிக்கெட்டை கொடுக்க மறந்தீங்கன்னா எனக்கு குன்ஃபு தெரியும். சாரி, அதெல்லாம் நான் சொல்ல வரல. என்ன கொடுமை சார். உடனே TTR கிட்ட படத்தை கொடுத்துக்கிட்டு எஸ்கேப் பண்ண. ஓகே, பாய், வரேன். ஓகே, ரொம்ப நல்லா பண்ணீங்க பட்டாபி. அதுலேயும் நம்ம இளைய திலகம் வந்து பிரபு அவர்கள் அப்படியே இருந்தது. ரொம்ப நன்றி சார். பட்டாபி அவர் போல பேச மட்டும் செய்யலை, போல நடிக்கிறார். இது ஒரு அநேகமாக பலர் அந்த குரலில் தான் பேசுவாங்க நின்று. இவர் முதல்ல அவர் அந்த நடிப்பிலேயே அந்த தோற்றத்தை கொண்டு வந்துடுறாரு. யாரை பேச போகிறோம்னு அவர் காட்டிடுறாரு.
அதற்கு பிறகு அவர் பேசுகிறதும் ரெண்டும் சேர்ந்துருச்சுன்னா இவர் மறைஞ்சிடுறாரு. யாரை பேசுகிறாரோ அவங்க வந்துடுறாங்க. அவர் அதோட ஒரு கற்பனை, இந்த உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டுக்கு இவங்களெல்லாம் போகணும்னு நினைச்சாங்க அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணி பயணச்சீட்டை இழந்து இடம் கிடைக்காம நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவர்களுடைய வேதனையை காட்டினீங்க பாருங்க. அந்த வேதனை அது எம்ஆர் ராதாலாம் அப்படியே அப்படியே வந்து மாற்றி சொல்ல முடியாது. தொலைவிலிருந்து பார்த்தாங்கன்னா இது என்ன அவர் எங்கே வந்தார் அப்படின்னு நினைக்கிறாப்புல இருக்குமே தவிர மாற்று சொல்ல வழி இல்லை. அதனால் இது ஒரு புது முறையாக செய்கிறார் பட்டாபிக்கு எனக்கு வாழ்க்கை. ரொம்ப நன்றி ஐயா. இந்த செந்தமிழில் வந்து நீங்கள் செம்மொழி மாநாடு பற்றி பேசும்போது 2 அறிஞர்கள் வந்து மரியாதை கொடுக்கறதுக்கு உட்காரத்துக்காக என்ன சொல்லிருக்காரு, இந்த சேர் அப்படி போட்டுட்டு ஐயா இருக்கையில் அமருங்கள்னாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், இருக்கையில் தான் அமர முடியும், இல்லாவிட்டால் அமரராகி விடுவேன்னாராம். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.